Hello friends, welcome to Ultra DP channel. நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 21413 வேக்கன்சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராமின் டேக் சேவாக் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 ஜனவரி 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டு ஃபில் த வேக்கன்ட் போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ். அதாவது அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், டேக் சேவாக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டீட்டெயில் ஆஃப் த வேக்கன்ட் போஸ்ட் இஸ் கிவன் இன் அனெக்ஷர் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. The applications are to be submitted online at the following link http அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது 10/2/2025 3/2/2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10/2/2025 ஸ்டார்ட் ஆகிட்டு 3/3/2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டார் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னும் போது உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 6/3/2025 8/3/2025 நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னும் போது இங்கே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணிங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேக் சேவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் இது எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 இருந்து 29,380 வரல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிபிஎம் டேக் சேவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 24,470 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ். ஸோ அதில் பார்த்தோம்னா ஷெடியூல் கேஸ்ட் அண்டு ஷெடியூல் ட்ரைப் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசி வந்து 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி அப்படின்போது 15 வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜிடிஎஸ் இன் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் பாஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் த 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் பாசிங் மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கண்டக்டட் பை எனி ரெகனைஸ்டு போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்கணும் கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைக்கிளிங் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் வந்து 3/3/2025 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.